உங்களுக்கு தெரியுமா, முனிவர் ஏன் சுட்டி கிருஷ்ணரிடம் கோபப்பட்டார் என்? கிருஷ்ணர் சிறு பிள்ளையாக இருந்தபோது அவருடைய வீட்டிற்கு ஒரு முனிவர் வருகிறார். அவரை அன்புடன் வரவேற்ற யசோதா, உங்களுக்காக உணவு சமைக்கிறேன் என சொல்ல அதற்கு முனிவர் இல்லை, எனக்கான உணவை நானே சமைத்துக் கொள்வேன் என்று கூறி பாயாசம் செய்வதாக தெரிவிக்கிறார். யசோதா உடனே தேவையான பொருட்களை கொடுக்க முனிவர் நன்றாக பாயாசம் சமைத்து அதை தரையில் வைத்து, கடவுளே, இந்த உணவை நீங்களே சாப்பிட்டுவிட்டு எனக்கு பிரசாதமாக கொடுங்கள் என்று கண்களை மூடிக்கொண்டே பிரார்த்திக்கிறார். கண்களை திறந்தபோது சுட்டி கிருஷ்ணர் அந்த பாயாசத்தை சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை பார்த்து முனிவர் கடும் கோபம் அடைந்து யசோதாவை அழைக்கிறார். யசோதா மன்னிப்பு கேட்டு மீண்டும் பாயாசம் செய்ய தேவையான பொருட்களை தர முனிவர் மறுபடியும் சமைத்து கடவுளை வணங்கி கண் திறந்தபோது மீண்டும் கிருஷ்ணரே பாயாசத்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். இதனால் மேலும் கோபம் அடைந்த முனிவர், நான் உங்கள் வீட்டில் சாப்பிட வேண்டுமா என்று சொல்லி யசோதா கிருஷ்ணரிடம் ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்க, சுட்டி கிருஷ்ணர் சிரித்தபடி, அவரே கடவுள் இந்த உணவை சாப்பிட்டுவிட்டு பிரசாதமாக கொடுக்கச் சொன்னார், அதைத்தான் நான் செய்தேன் என்கிறார். இதை கேட்டு யசோதா கண் கலங்கி கண்ணனை அணைத்துக் கொள்கிறார். வெளியே சென்ற முனிவரும் உண்மையை உணர்ந்து திரும்பி வந்து கிருஷ்ணரிடம் மன்னிப்பு கேட்கிறார். ராதே கிருஷ்ணா.